அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிட்டா இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட்டில் வந்து இப்போ பார்த்தோம்னா, உங்களுடைய ஐடியா வந்து ஆஸ் நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும்னா, நீங்கள் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணினே இந்தமாரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? இன்டர்ஃபேஸில் வந்து டேஷ்போர்டு, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, டுடே டாஸ்க்கு, டுடே ஹிஸ்ட்ரி, டாஸ்க் ஹிஸ்ட்ரி, எஸ்பிஓ, இன்கம் டேக்ஸ். ஸோ இந்தமாரி ஆப்ஷனாக வரும். இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கஸ்டமர் ஃபீட்பேக்கு. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி நேம் வந்துடும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, செலக்ட் த கம்பெனி. ஓகேவா? இதில் வந்து செலக்ட் கம்பெனிக்கு டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி காட்டும். பைமோட்டா ஈக்குஸ்டான்ட்டு. ஓகேவா? இந்த எஜிகஸ்ட் குஸ்ட் இருக்குல்ல, அது நீங்கள் அது பை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கொடுக்கணும். பை மோட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம் கிட்டு பண்ணியிருந்தாங்களும் இதில் கொடுக்கணும். பை பண்ணாதவங்க வந்து கொடுக்க தேவைன்னு அவசியம் இல்லை. வெல்கம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பை மோட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வெல்கம் கிட்ட பை பண்ணிட்டோம். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பை மோட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பை மோட் வாங்கினால பை மோட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிவ் த ரேட்டிங். ஓகேவா? ஸோ ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் வரையும் இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டாகவே 5 ஸ்டார் தான் இருக்கும் எல்லாத்துலேயும். ஓகேவா? நம்ம 5 ஸ்டார் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், யுவர் ஃபீட்பேக் அபவுட் த கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த கம்பெனி பற்றி அபவுட் நம்ம சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இங்கே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், கிராசரி ஐட்டம்ஸ் த குட் பட் சம் இஷ்யூஸ் ஃபார் த கிராசரி ரிலேட்டட் நீட் டு பி மோர் ஐட்டம்ஸ் டேக்டு. கொஞ்சம் ஐட்டம் வந்து நீங்கள் கொஞ்சம் லிஸ்டடில் எடுத்துகிட்டு வாங்க, டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மல்டிபிள் ஐட்டம்ஸ் ரிக்வயர்டு. ஓகேவா? மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன்னும் எனக்கு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணுற ஐட்டம்லாம் எனக்கு கிடைக்கல. அதர் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் கிடைக்கிது, பட் இதில் கிடைக்கல. ஸோ அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ஐட்டம்ஸ்லாம் நிறைய வேணும், நான் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் அதுமாரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னுடைய சஜஷனு. நீங்கள் என்ன ஆஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதுமாரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ ரெக்கமெண்டட் டு த அதர். நீங்கள் வந்து எஸ்பிஐ ஃபேமிலி இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து பை மோட்டில் நல்லா இருக்குது, ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களா, ரெஃபர் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து இதில் நோ வேணும்னா நோ கொடுத்துக்கலாம், எஸ் வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து சப்மிட்மெண்ட் கொடுக்கணும். சப்மிட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஓகேவா? மறுபடியும் ஓப்பன் ஆகும்னா இது 2 டைம்ஸ் தான் ஓப்பன் ஆகும். நம்ம பை மோட் ரெண்டுமே சில பேர் பை மோட் வாங்கிப்பாங்க, எஜிகேட் குஷ் வாங்கியிருப்பாங்க. இந்த எஜிகேட் குஷில் கூட நீங்கள் பண்ணணுன்னா அது பை பண்ணவங்க பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேவா? 2 வாட்டி தான் சப்மிட் பண்ண முடியும். நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம், அவ்வளோதான். நம்ம வந்து ஃபீட்பேக் எப்படியோ நமக்கு வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.